யெகோவா என்ற பெயர் யார்? யெகோவா என்பவர் யார்? இந்த யெகோவா என்ற நாமமானது எப்படி அறியப்பட்டது என்றால், யாவே என்பது ஒரு கான்சனன்டல் வேர்ட், அதில் உயிரெழுத்துக்கள் இல்லை. அடோனாய் என்ற இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த வவல்ஸ் உயிரெழுத்துக்களை அந்த யாவே என்ற இறை நாமத்தோடு இணைத்து உருவாக்கப்பட்டதே யெகோவா என்ற பெயராகும். இந்த யாவே என்ற நாமத்தை யோட் ஹே வாவ் ஹே என்ற எபிரேய வார்த்தையினால் குறிப்பிடலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த யோட் ஹே வாவ் ஹே என்பதை இறைவனே தன்னுடைய பெயர் இது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அல்லது ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். என்னுடைய நாமம் ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நேரடியாக மோசேயிடம் கூறியிருக்கிறார். அதுபோலவேதான் ஆபிரகாமிடமும் நேரடியாக பேசினார். ஆதாம் தொடங்கி இறைவன் பைபிளில் நேரடியாகவே பேசிக் கொண்டு வருகிறார். ஆனால் இஸ்லாமிய குரானில் பார்ப்பீர்களானால், இறைவன் நேரடியாக மனிதர்களிடம் பேசியதாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை.